குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஆப்ஷன் பையர் எப்போ பாரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே மார்க்கெட்டில். அப்படி ஆப்ஷன் பையர் என்ன மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க, அதில் நம்ம இதுதான் ட்ராப்புன்னு அப்படின்றது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நான் புதுசாக ஆப்ஷன் பையிங் உள்ளே வரேன், எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் எப்போ பாரு ஒவ்வொரு வீடியோலையும் ஆப்ஷன் பையர் இந்த ட்ராப்பில் மாட்டிப்பாங்க, இந்த லாஸ்ட் வீடியோவில் கூட சொன்னீங்க, அதை நீங்கள் எப்படி அதை ட்ராப்புன்னு சொல்கிறீங்க, அதை எங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு ஆடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம இந்த ஆப்ஷன் பையர் ட்ராப்பை எப்படி மாட்டிக்கிறாங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது அதுக்கு கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டால் நிஃப்டி 50 ஃபஸ்ட் கிளாஸான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதில் நம்ம கிளியராக சொல்லலாம். அதாவது மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர் தான் அதிகமாக லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது பல பேரும் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பிக்கஸ்ட்டு ரீசன் எங்கே அப்படின்னு கேட்டால் அந்த ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ராப்புன்னா என்ன? ஒரு புல் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பியர் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபேக் பிரேக் அவுட்டு, ஃபேக் பிரேக் டவுன் அப்படின்னு ரெண்டு விஷயம் நடக்கும் மார்க்கெட்டில் எப்போவுமே. அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் அப்படியே போக போக பார்க்கலாம். அது எப்படி நடக்குது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. அதாவது ட்ராப்னா என்ன? முதல்ல மார்க்கெட்டு ஒரு டைரெக்ஷன் போகிற மாதிரி போயிட்டு திடீர்னு அந்த டைரெக்ஷனுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது நமக்கு ஷோ பண்ணுறது மார்க்கெட் மேலே போகிற மாதிரி காட்டும், ஆனால் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அப்போது அந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் என்ட்ரி எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த இடத்துல போய் பையர்ஸ் மாட்டிப்பாங்க. அந்த இடத்துல மாட்டிக்கும் போது அவங்களுக்கு ஹெவியான லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை தான் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புல் ட்ராப் அப்படின்னா என்னது? அதாவது உதாரணம், இப்போ நிஃப்டி 50 ஒரு 22,000 அப்படின்னு வச்சிங்களேன். 22,000 ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீக் கேண்டில் போயிட்டு அந்த 22,000 பிரேக் அவுட் பண்ணுது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு, கால் ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி கால் ஆப்ஷனை போய் பை பண்ணுவாங்க. ஆனால் அந்த 22,000 அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்துடும். கீழே வரும்போது ஆப்ஷன் பையருக்கு என்ன ஆகும்? ப்ரீமியம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது லாஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் புல் ட்ராப்பு. அதாவது ஏறுற மாதிரி ஏறிட்டு மார்க்கெட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கழித்து மறுபடியும் கீழே க்ளோஸ் ஆகிடும். அதாவது அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடும். அப்போது ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது ஃபர்தராக மார்க்கெட் என்ன ஆகும்னா இன்னும் கீழே தான் வரும். ஸோ இதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இந்த பிக் பிளேயர்ஸ் அப்படின்றவங்க லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் இந்த பிரச்சனையை உண்டாக்குறவங்க. அதாவது ரீட்டைலர்ஸோட எமோஷனை இந்த பிக் பிளேயர்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நமக்கு ட்ராப்பாக கொண்டு வருவாங்க. அதாவது ஒரு சடன் மூமெண்ட்டை கொண்டு வந்துட்டு அவங்க அந்த லிக்விடிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அங்கே ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் உள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே செல் பண்ணி விட்ருவாங்க அந்த இடத்துல. அப்போ அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இந்த டோட்டலாக ட்ராப்பை யார் க்ரியேட் பண்ணுறோன்னா பிக் பிளேயர்ஸ் தான் இந்த ட்ராப்பை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்தது பியர் ட்ராப்பு. பியர் ட்ராப் அப்படின்னா என்னதுன்னா, மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி பெரிய ரெட் கேண்டிலாக வரும். நம்ம எத்தனையோ வாட்டி மார்க்கெட்டில் பார்த்துருப்போம். நிஃப்டி 50ல் அந்த பிரேக்கு அந்த சப்போர்ட்டை உடைக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக உடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கீழே சஸ்டெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல ஆப்ஷன் பையரு, ஆஹா மார்க்கெட் பிரேக்கை சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுது, அப்போது கிராஷ் கண்டிப்பாக இனிமேல் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு புட்டில் போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனை போய் பை பண்ணிப்பாங்க. அது ஸ்டார்டிங்கில் அவங்க லாபமே வரும். சடனாக மார்க்கெட்டு அந்த சப்போர்ட்டை கிராஷ் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஒன்று வரும். ஸ்ட்ராங்கான ரிவர்சல் கேண்டில் வரும்போது அப்போ ப்ரீமியம் என்ன ஆகும்? ப்ராஃபிட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? லாஸஸ்க்கு வர ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் இதுக்கு பேர் தான் பியர் ட்ராப். அப்போது இந்த மாதிரி இந்த புல் ட்ராப், இந்த பியர் ட்ராப்பில் தான் அதிகப்படியான ஆப்ஷன் பையர் மாட்டிப்பாங்க. அப்போது இந்த ட்ராப்பில் மாட்டிக்கும் போது அவங்களுக்கு என்ன அங்கே தோணுன்னா, ட்ராப்பில் ஆனதுக்கப்புறம் லாஸ் ஆனதுக்கப்புறம்
ஓவர் ட்ரேடிங் அப்படின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஓவர் ட்ரேடிங் வந்ததுக்கப்புறம் அந்த டெக்னிக்கல் அந்த வியூ எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அதாவது மைண்டு சொல்கிற அந்த லாஜிக்கை திங்க் பண்ணவே மாட்டாங்க. எமோஷனில் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த எமோஷனும் இந்த பேனிக் ஆகிற சிச்சுவேஷனும் ஆப்ஷன் பையருக்கு வந்தால் போதும், அவ்வளோதான். ஆப்ஷன் பையர் அந்த இடத்துல காலி ஆகிடுவாங்க. ஒரு நாளைக்கு அவங்களோட அந்த மினிமம் லாஸஸ் வந்து பெரிய லெவல் லாஸஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க. இதை தான் வந்து அதிகப்படியான ஆப்ஷன் பையர் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். அதுக்கு ரியல் ரீசனே இது தான். மார்க்கெட்டில் 2 விதமான ட்ராப் இருக்குது. ஒன்று புல் ட்ராப், ஒன்று பியர் ட்ராப். இது தான் அது. அப்போ ஆப்ஷன் பையர்ஸ் ஏன் அதிகமாக இந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க, அடுத்த ஒரு கேள்வி வரும்ல. இது நமக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏன் இந்த மாதிரி ட்ராப்பில் எக்ஸ்பீரியன்ஸான ஆப்ஷன் பையர் கூட ஏன் மாட்டிக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்களே, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது பிரேக் அவுட் ஆகும் போதே அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டார்டிங்லேயே என்ட்ரி எடுக்காமல் லேட் டைமில் போய் என்ட்ரி எடுப்பாங்க. அது ஒன்று. ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருக்கவே மாட்டாங்க. அதாவது மேலே தான் போயிடும் அப்படின்னு நினச்சி ஸ்டாப் லாஸை வச்சுக்காமையே ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து கண்டிப்பாக லாஸஸாக தான் முடியும். அப்போது ஸ்டாப் லாஸ் அங்கே வந்து கண்டிப்பாக போடாமல் அது லாஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் டைம் டிகே அப்படின்ற ஒன்று கான்செப்ட் இருக்குது, தீட்டா எஃபெக்ட். இந்த டைம் டிகே வந்து கண்டிப்பாக நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் மெல்ட்டு தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் பையருக்கு இந்த தீட்டா எஃபெக்ட் தான் மிகப்பெரிய எனிமி. அதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது மார்க்கெட் சைட்வேல இருந்தாலும் ப்ரீமியம் கண்டிப்பாக ரிடியூஸ் தான் ஆக போகுது. அப்போ இந்த மாதிரி புல் ட்ராப்போ பியர் ட்ராப் வந்தாலும் உங்களுக்கு லாஸஸ் வரதான் போகுது. அப்போது இந்த புல் ட்ராப் பியர் ட்ராப் வரும்போது ப்ரீமியம் மெல்ட்டு தான் ஆக போகுது. அப்போது என்ன ஆகும், உங்களுக்கு லாஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். அப்போ இந்த ட்ராப்பெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் கன்ஃபார்மாக ஆகிடுச்சா கன்ஃபார்ம் ஆகலையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அது எப்படி வெயிட் பண்ணுறதுனா, 15 மினிட்ஸ் கேண்டிலில் அது பிரேக் அவுட் ஆகிருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். அதை மட்டும் செக் பண்ணக்கூடாது, அது ரீட்ரேஸ்மெண்ட்டு அகைன் ஒரு வாட்டி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இந்த 2 நிகழ்ச்சியுமே நடந்தால் நம்ம அந்த இடத்துல வந்து கால் சைடில் போகலாம். அதாவது மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம 100% நம்பலாம். இப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் நம்பிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் ட்ரேட் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த இடத்துல வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஒரு கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி மட்டும் பார்க்கக்கூடாது, அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதான்றதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வால்யூம் ஹெவியாக நடக்குதானும் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கேபிட்டலில் ரிஸ்க் எடுத்தால் 1-2% மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும். அப்போது இந்த மாதிரி பண்ணால் தான் பெரிய லெவல் லாஸஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். அப்போ தான் இந்த ட்ராப்பை நம்மளால் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இந்த ட்ராப்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு என்னென்னா, இந்த பிக் பிளேயர்ஸ் இவங்க பண்ணுற அந்த லிக்விடிட்டி இன்க்ரீஸால் தான் இது. ஏன் அவங்க பண்ணுறாங்க? ஆப்ஷன்ஸ் அந்த ரீட்டைல் பையர்ஸை அவங்களுக்கு ரீட்டைல் பையர்ஸோட சென்டிமெண்ட்டை இந்த பிக் பிளேயர்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்க உள்ளே வருவாங்கன்றது இந்த பிக் பிளேயர்ஸ்க்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பிரேக் அவுட்டை உடைக்கிற மாதிரி அந்த ஒரு லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மேலே போயிட்டு அப்படியே செல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது அப்படியே அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட் சல்லுன்னு கீழே வரும். இது நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம். அப்போது இதில் மேக்ஸிமம் பெயின் யாருக்கு இருக்கும்? ஆப்ஷன்ஸ் பையருக்கு தான் இருக்கும், அதாவது ரீட்டைலர்ஸ்க்கு தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி லிக்விடிட்டியை மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது யாருன்னா பிக் பிளேயர்ஸ் தான். அப்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ப்ரொஃபஷ்னல்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங்லேயே அவங்க போய் ஆப்ஷன் செயின், அதாவது அந்த டேட்டா ஓஐன்னு நான் சொல்லுவேன்ல அடிக்கடிக்கு, அதை பார்ப்பாங்க. மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அந்த ப்ரொக்ரெசிவாக அந்த கேண்டில் மேலே போகுது அப்படின்றத அவங்க முதல்ல அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆப்ஷன் செயினில் ஓஐ ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குது, இல்லை சப்போர்ட்டில் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இருந்தால் சப்போர்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்பாங்க. இது ப்ரொஃபஷ்னல்ஸ் பார்ப்பாங்க. பிகினர்ஸ் வந்து இதெல்லாம் பார்க்காம
அதை பிரேக் அவுட் பண்ண உடனே உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போன உடனேயுமே அது கொஞ்சம் தூரம் இறங்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நம்ம பிகினர்ஸாக இருந்தாலும் ஒரு ட்ராப்பு நமக்கு ஒரு சப்போர்ட் இது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ட்ராப்பாக அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓஐ சார்ட்டை பார்க்கணும். அதில் எப்படி ரெசிஸ்டண்ட்டு எப்படி சப்போர்ட்டெல்லாம் ஓஏ வந்து பில்டப் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். மார்க்கெட்டு கண்டிப்பாக நம்மளை ட்ராப் பண்ணாது. அந்த ப்ரிப்ரேஷன் இல்லாத ட்ரேடர்ஸை தான் இந்த ஆப்ஷன்ஸ் அந்த பிக் பிளேயர்ஸ் வந்து ட்ராப்புக்கு கொண்டு வந்துடுறாங்க, மாட்டி விட்டுடுறாங்க. இதுதான் உண்மை. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி நடக்குது, ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து நல்லா கீழே இருக்கும் அந்த ஸ்டாக்ஸு. ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஃபாரினர் இன்ஸ்டியூஷன் வந்து அந்த ஸ்டாக்ஸை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிட்டு போவான். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வந்துடும். அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50% ப்ராஃபிட் அவனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ரீட்டெயிலர்ஸ் அப்போ தான் பார்ப்பாங்க. ரீட்டெயிலர்ஸ் இன்வெஸ்டர் அப்போ தான் பார்ப்பாங்க, ஆஹா மார்க்கெட்டு பார்த்தியா இங்கேருந்து ஏறிக்கிட்டே இருக்குது, அப்போ இது இன்னும் ஃபர்தராக ஏறும். நம்ம திடீர்னு போயிட்டு அதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் எஃப்ஐஸ் வந்து பையிங்கில் இருக்க மாதிரி தான் காட்டும். நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த இன்ஃபர்மேஷனே கிடைக்கும். அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணன்றதுலாம் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஸ் பையிங்கில் தான் இருக்கான் அப்படின்னு நம்ம போய் பை பண்ணுவோம். அது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10% 20% மேலே ஏறினோடனையும் எஃப்ஐஸ்க்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அங்கேருந்து செல் பண்ணுவான், ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான். அப்போது இவன் வாங்கின நேரம் கொஞ்சம் ஏற்றம் இருக்கிற மாதிரி இருந்து அப்படியே இறங்கும். இது இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் நடக்கக்கூடிய ட்ராப்பு. ஸோ இதெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் உடனே கிடைச்சா நமக்கு தெரிஞ்சிடும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, டிஏஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனே கிடைக்கும். அப்போ அவன் நடுவில் 2 மாதம் 3 மாதம் என்ன பண்ணானே நமக்கு தெரியாது. அவன் செல் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனே தெரியும். இல்லைனா பை பண்ணதுக்கப்புறம் தான் 3 மாதத்துக்கு அப்புறமே தெரியும். இதை நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் போய் ட்ராப்பில் மாட்டிப்போம். இது இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய ட்ராப்பு. ஸோ இந்த மாதிரி ட்ராப்பெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தான், வேறு வழியே இல்லை. இது ட்ராப்பாக அமையுது அப்படின்னா நம்ம போய் முதல்ல செக் பண்ண வேண்டியது அந்த ஓஐ சீட்டை மட்டும்தான். அதை செக் பண்ணால் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓஐ சீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஆப்ஷன் அந்த செயின் அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. நமக்கு அதை பார்க்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை முதல்ல பார்க்கணும். அதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே அந்த ஆப்ஷன் செயின்லேயே இருக்குது அப்படின்றத நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். இந்த ஒரு ரீசனால தான். அங்கே எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த இடத்துல வால்யூம் எவ்வளோ நடக்குது, புட் சைடில் எவ்வளோ நடக்குது, கால் சைடில் எவ்வளோ நடக்குது, ரெசிஸ்டண்ட்டில் எவ்வளோ ஓஏ வந்து பில்டப் ஆகிருக்கு, எவ்வளோ ரிடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லாமே அதில் காட்டுவான். நம்ம அந்த நேரத்துக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் அழகாக இந்த ட்ராப்பில் இருந்தெல்லாம் தப்பிச்சிக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்க்கெட்டில் ட்ராப் அப்படின்றது இப்படி தான் நடக்குது. இப்படி தான் ஆப்ஷன் பையர் உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. இதனால தான் பெரிய லெவலில் லாஸஸும் பண்ணுறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் இப்போது நான் இந்த சொன்ன ஆடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டியிருப்பீங்க. புல் ட்ராப்பில் மாட்டியிருக்கீங்களா இல்லை பியர் ட்ராப்பில் மாட்டியிருக்கீங்களா அப்படின்றத யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் அதிகப்படியாக வந்து புல் ட்ராப்பில் தான் நான் மாட்டியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் கட் பண்ணுற மாதிரி போயிட்டு அப்படியே இறங்கிடுவான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிறது நான் அதிகப்படியாக புல் ட்ராப்பில் தான் மாட்டியிருக்கேன். ஸோ உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.